சிலரிடத்தில் தாளந்து எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள். பாடகர் வரிசையிலே தங்களால் பாட முடியவில்லை என்பதாலோ, ஓய்வு நாள் பள்ளியிலே கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதாலோ என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சில விசுவாசிகள் எதிலும் ஈடுபடாமல் உட்கார்ந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் வரம் பெற்றவர்களாய்த்தான் இருப்பார்கள். அதை அவர்கள் கண்டறிந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 34 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் உண்மையான அன்பு இல்லாமல் ஐக்கியம் உண்டாக முடியாது என்றும், ஐக்கிய விருந்து என்ற பெயரிலே நடைபெறும் விருந்துகளிலே உண்மையான அன்பும் ஐக்கியமும் வளர்கிறதா அல்லது சபை சிதறுகிறதா என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நியாயம் தீர்க்கப்படும் போது நாம் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்றும் சிந்தித்தோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 வசனம் முதல் 11 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை சத்தியம் என்ன? வரம் என்றால் என்ன? வரம் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை என்ன? தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, 1 கொரிந்தியர் நிருபத்தின் முதல் பகுதியிலே மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து பவுல் பேசினார். 12 அதிகாரம் முதல் புதிய ஒரு பகுதி ஆரம்பமாகின்றது. இதிலே ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார். 3 அதிகாரங்களிலே வரங்களை குறித்து பேசுகிறார். 12 அதிகாரத்திலே எப்படி வரம் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்தும், 13 அதிகாரத்திலே வரங்களின் வல்லமையை குறித்தும், 14 அதிகாரத்திலே அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 12:1 பாருங்கள். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. வரம் என்கிற வார்த்தை சில மூல பிரதிகளிலே இல்லை என்றும், தெளிவுக்காக அது சேர்க்கப்பட்ட வார்த்தை என்றும் சிலர் கூறுகிறார்கள். எந்த தெளிவுக்காக அது சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அது தெளிவு கொடுப்பதை விட அதிகமான குழப்பத்தையே கொடுக்கிறது என்று இன்னும் சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். விசுவாசிகளுக்கு உள்ள பிரச்சனைகளை குறித்து பவுல் பேசும்பொழுது 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலே, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று கூறுகிறார். எனவே முதல் பகுதி மாம்சத்துக்குரியவைகளை குறித்து பேசுகிறது. ஏனென்றால் அவர்கள் கேள்விகள் எல்லாமே அது தொடர்பானதாகவே இருந்தது. மாம்சத்தின் கிரியையில்தான் பெரிவினைகள். தனித்தனி தலைவர்களை சுற்றி கூட்டம் கூடுவது, விபச்சாரம், சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், அவிசுவாசிகளிடத்தில் நீதி காப்போவது, பெண்களுடைய உடை, ஆண்களுடைய தலைமுடியை வெட்டுதல், விருந்துகள், பெருந்தீனி, கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு வரும்பொழுது குடிப்பது எல்லாமே அங்கே அடங்கியிருந்தது. இவைகள்தான் மாம்சத்திற்கு அடுத்தவைகள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை திருச்சபையிலையும் பார்க்கிறோம். இந்த மாம்சத்திற்குரியவைகளை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி திருத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறார். இப்பொழுது ஆவிக்குரியவைகளை குறித்து சொல்லும் பொழுது திருச்சபையை கட்டும் காரியங்களை குறித்து பேசுகிறார். மாம்சத்துக்குரியவைகளை விட்டுவிட்டு ஆவிக்குரியவைகளை குறித்து பேசுவதை குறித்து பவுல் மகிழ்ச்சி அடைகிறார். இன்றைய திருச்சபைகளும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்தே வாக்குவாதம் செய்வதை விட்டுவிட்டு திருச்சபையை கட்டும் காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். பாலுறவு தொடர்பான காரியங்களை குறித்து இளைஞர்களுக்கு நாம் சரியாய் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சில கிறிஸ்தவ கல்வித்துறையில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் ஆவிக்குரியவைகளை கற்றுக் கொடுப்பதே சிறந்தது. இன்றைக்கு திருச்சபைகளிலே நடைபெறுகிற பல நிகழ்ச்சிகளிலே இளைஞர்கள் வேத வசனத்திற்கு அருகிலே செல்லாமல் இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. உலகத்திலே மக்கள் பேசுகிற, வாக்குவாதம் செய்கிற, கலந்துரையாடுகிற அதே கருத்துக்களை குறித்து திருச்சபைகளிலேயும் பேசப்படுகிறது. இது மாம்சத்துக்கு உரியவைகளின் வெளிப்பாடு. இந்த பகுதியிலே பவுல் 3 காரியங்களை குறித்து பேசுகிறார். ஒன்று சேர்க்கும் ஆவி, அன்பு என்னும் கட்டளை, உயிர்த்தெழுதலிலே விசுவாசி பெற்றுக்கொள்ளும் வெற்றி. ஆவிக்குரிய வரம் என்பது அவர் பேசும் ஆவிக்குரியவைகளிலே ஒரு கருத்து. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 2 வசனம், நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையிலே
அவர்கள் முன் இருந்த நிலைமையை குறித்து பேசுகிறார். விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல என்று முன்பு குறிப்பிட்டார். எனவேதான் அதற்கு முன்னாலே வைக்கப்பட்ட உணவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது என்று விவரித்தார். சங்கீதம் 115:5 அவைகளுக்கு வாயிருந்து பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபகூக் தனது தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது ஆபகூக் 2:18 அது எண்ணத்துக்கு உதவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் ஜீவனுள்ள தேவன் மக்களுக்கு கொடுக்கும் வரங்களை குறித்து பேசப் போகிறார். எனவேதான் அதற்கு முன்னதாக அவர்கள் எப்படி பேசாத ஒன்றை ஒரு காலத்திலே நம்பியிருந்தார்கள் என்பதை நினைப்பூட்டுகிறார். 1 கொரிந்தியர் 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்கே உன்னதமான ஒரு சத்தியம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற வெவ்வேறு காரியங்களையும் ஒரே ஆண்டவரையும் குறித்து பேசுகிறார். தேவனுடைய வாயினாலே பேசுகிற எவரும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று கூற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறைவாக பேச முடியாது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினாலே அல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவரும் கூற முடியாது. ஆனால் ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஒருமுறை சொல்லும் பொழுது மத்தேயு 7:21-23 வரை இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை ஏன் அவ்வாறு கூறுகிறார்? வெளிப்படையாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் கர்த்தருடையவர்கள் அல்ல. உள்ளத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவர் அல்ல. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது ஆத்மா எடுக்கும் ஒரு தீர்மானம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை சத்தியம் என்ன? சிலர் சிலுவை என்று சொல்வார்கள். நாம் ரட்சிக்கப்படும்படி சிலுவை அண்டை வந்தாலும் சிலுவை அண்டையிலேயே நாம் நிற்கிறதில்லை. ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். அதுதான் முக்கியமானது. பெந்தேகோஸ்தே நாளிலே சீமோன் பேதுரு எப்படி தனது செய்தியை நிறைவு செய்கிறார் பாருங்கள். இயேசுவே ஆண்டவர், அவரே சகலத்தையும் ஆளுகிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் அவரே சகலத்தையும் ஆளுகிறவராய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விளக்கம் கொடுக்கும் சத்தியத்தை சுற்றி திருச்சபையானது கூடியிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையை வாழ்க்கைக்கென்று விளக்கி காட்டினார். இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இன்றைக்கும் இயேசு அதே கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்ன ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, என்ன நிறமுடையவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இயேசு உங்களை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இயேசு தனது சீடர்களிடத்திலே அதை கேட்டார். அந்த குழுவின் சார்பாக பேதுரு, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று பதில் உரைத்தார். இதை மத்தேயு 16:16 பார்க்கிறோம். ஆம், அவர்தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர்தான் ராஜா, அவர்தான் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவினாலே ஆளப்படாத எவருமே கிறிஸ்துவின் சபையிலே பணிவிடை செய்ய முடியாது. ஏற்கனவே இதை குறித்து முன்னாலே நாம் பார்த்தோம். இப்பொழுது மீண்டுமாக பவுல் அதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். ஒற்றுமையாக்கும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செய்யும் பணி இயேசுவே ஆண்டவர் என்பதை எல்லா விசுவாசிகளுக்கும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒற்றுமைக்குள்ளே வேறுபட்ட வரங்கள் இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒற்றுமை காணப்படும்படியாக வெவ்வேறு வகையான வரங்களை வெவ்வேறு தனி நபர்களுக்கு அவர் கொடுக்கிறார். வரம் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை கரிஸ்மா. இந்த வார்த்தையை வெவ்வேறு மொழிகளிலே பேசுவதை குறித்து சொல்வதற்காக சிலர் பயன்படுத்த முற்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் என்று சொல்கிறார்கள். இது அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறது. வரம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு கொடுக்கும் எல்லா வரங்களையும் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 12:5 ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் ஒருவர்தான். நீங்கள் எந்த வரத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை.
கர்த்தரே அந்த வரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார். அவருடைய நாம மகிமைக்காகவே அவர் அதை பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 12:6 பாருங்கள். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கவனித்தீர்களா? கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதுதான் வல்லமையின் வெளிப்பாடு. ஆனால் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற தேவன் ஒருவரே. இது எதை நினைப்பூட்டுகிறது? தேவன் ஒருவரே என்பதை நினைப்பூட்டுகிறது. ஆனால் அவர் திருத்துவமாய் இருக்கிறார். திருத்துவம் இணைந்து செயல்படுகிறது. அங்கே ஒற்றுமை, ஐக்கியம் காணப்படுகிறது. அந்த ஒற்றுமையின் ஐக்கியத்திலேயும் வித்தியாசமான கிரியைகளை பார்க்கிறோம். கவனியங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வரங்களை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வழிநடத்தலின் கீழே அவர்கள் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனே வல்லமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காகவே இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக வரம் என்றால் என்ன என்பதை சற்றே கவனிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் வரம் என்றால் என்ன? சேவை செய்வதற்கு தகுதி பெறுவது. அது ஒரு பணிவிடை. டாக்டர் லூயிஸ் ஷேஃபர் என்பவர் சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய வரம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசி மூலமாய் செய்யும் ஒரு சேவை, அதை செய்ய அந்த விசுவாசியை அவர் பயன்படுத்துவது என்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியானவரின் வல்லமையினாலே அது செய்யப்படுகிறது. இன்னும் தனிப்பட்ட விதத்திலே அதை சொல்ல வேண்டுமென்றால், நான் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் தேவனுக்கோ மனிதனுக்கோ எந்த பயனுமற்றவன். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. ஆனால் அவர் எனக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார், நான் அந்த வரத்தை செயல்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த விதமாகவே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய அனுக்கிரகம் என்றால் அதுதான் ஆவியானவரை அனுக்கிரகம் செய்வது. இதற்கும் இயற்கையான வரத்தை பயன்படுத்துவதற்கும் சம்பந்தமில்லை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனிங்கள். ஒரு பெண்ணுக்கு பாடும் வரம் இருக்கிறது. அற்புதமான ஒரு குரலை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பாடவில்லை என்றால் தேவன் அதை பயன்படுத்த முடியாது. எனவேதான் பல திருச்சபைகளிலேயும் இசையானது அத்தனை தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு சென்று விட்டது. இன்றைக்கு இசைக்கலைஞர்கள் நினைப்பது என்ன? தங்களுக்கு தாளந்து வேண்டும், பயிற்சி வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவைகள் இல்லை என்றால் கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். இசை இல்லை என்றால் அங்கே ஊழியமே இல்லை என்று எண்ணுவது தவறு. பாடலானது ஒரு ஆராதனையின் ஒழுங்கையும் ஆசீர்வாதத்தையும் அதிகரிக்க செய்யலாம். அதை குலைத்து போட முடியும். செய்திக்கு முன்னரே பாடப்படும் தனி பாடலினாலே அந்த முழு சூழ்நிலையையுமே பாழாக்கிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. செய்திக்காக சிறந்த முறையிலே ஆயத்தப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு விசுவாசி தன்னுடைய இயற்கையான தாளந்தையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும்படி கொடுக்கப்படும் பொழுது அதையும் அவர் பயன்படுத்துவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள்ளே அர்ப்பணிக்கப்படாத தாளந்துகளினாலே எந்த பயனும் இல்லை. சிலரிடத்திலே இயற்கையான தாளந்து எதுவும் இல்லை. தங்களால் பாடகர் வரிசையிலே பாட முடியாததினாலே அல்லது ஒரு ஓய்வு நாள் பள்ளியிலே கற்றுக் கொடுக்க முடியாததினாலே நான் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று வெறுமனே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேக விசுவாசிகள் இப்படி செய்கிறார்கள். அது தவறு. இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒவ்வொரு விசுவாசியும் வரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக கவனித்தீர்களா? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் என்று சொல்லும் பொழுது இது ஆண் பால் அல்ல. கிரேக்க மொழியிலே ஆந்த்ரோபாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், சிறுவனாகவும் இருக்கலாம், சிறுமியாகவும் இருக்கலாம். அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வரம் உண்டு. கிறிஸ்துவின் சரீரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரீரத்தின் ஒரு அங்கமாக உங்களுடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது திருச்சபையை கட்டுவதற்காக, சுய நலத்திற்காக பயன்படுத்துவதற்காக அல்ல, மற்ற விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய உதவி செய்வதற்காக. 1 கொரிந்தியர் 12:8 எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். ஞானம் என்பது சத்தியத்தை தெளிவாக அறிந்து இருக்கும் ஒரு நிலை. வேதவசனத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் எண்ண முடியாது. இந்த காரணத்தினாலே தான் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் தேவை. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஆசிரியர்களை கொடுத்திருக்கிறார். ஆவியினாலே தான் ஞானத்தை போதிக்க முடியும்.
அந்த ஆவியானவர் தான் அறிவை உணர்த்த முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக தோண்டி படிக்கும் நேரம் பலரிடத்திலே இல்லை. இன்றைக்கும் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து பலர் சொல்லும் ஒரு காரியம், வேத வசனங்களின் ஆழங்களை எங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுப்பதற்காகவே உங்களை நாங்கள் தாங்குகிறோம் என்கிறார்கள். தொழில்களிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள், மிக பொறுப்பான உத்தியோகங்களிலே இருக்கிறவர்களுக்கு உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து படிப்பதற்கு நேரமில்லை. அப்படிப்பட்ட பலர் அதிகாலையிலே அல்லது பிந்திய இரவுகளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வசனங்களின் ஆழங்களை அறிந்து கொள்கிறார்கள். இது ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிற ஆவியின் அனுக்கிரகம். எனவே நாம் எல்லாரும் இணைந்து பங்குதாரர்களாய் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாளந்தை பயன்படுத்துகிறோம். வேத வசனங்களை படித்து புரிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவருடைய துணையோடு அதை கொடுக்கிறவர்களும் தேவை. அதை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களினாலே, தாளந்துகளினாலே இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களும் உண்டு. 1 கொரிந்தியர் 12:9, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதுவும் ஒரு வரம்தான். சிலருக்கு விசுவாசம் என்னும் வரம் இருக்கிறது, சிலருக்கு அது இல்லை. எனவேதான் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே நிற்கும் பொழுது சிலர் இது எப்படியாகுமோ என்கிறார்கள். சிலருடைய உள்ளத்திலே இதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்றும் ஒருவருக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வியாதியஸ்தர்கள் மேலே கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் குணமடைவது. இது அப்போஸ்தலர்களுக்கும் ஆதி திருச்சபையில் இருந்த மக்களுக்கும் தேவன் கொடுத்திருந்த ஒரு வரம். ஆனால் இன்றைக்கு அந்த வரம் தேவையா? நாம் நேரடியாக நம்முடைய தேவைகளை பரம வைத்தியரிடத்திலே எடுத்து செல்ல முடியும். ஒரு மனிதன் வழியாகவோ ஒரு மனுஷி வழியாகவோ தேவனிடத்திலே நாம் போய் கேட்க வேண்டியதில்லை. உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக அதை கர்த்தரிடத்திலே கொண்டு செல்லுங்கள். நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து தனது வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரன் மேலே யாராவது போய் கையை வையுங்கள் என்று சொல்லவில்லை. அவன் கேட்பது என்ன? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கூறினான். அதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலிலேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்கிறார். இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற பலரை விட வெளியே இருக்கும் சிலர் இயேசுவை அதிகம் விசுவாசிக்கிறார்கள். எனவே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை குறித்து பரம வைத்தியரிடத்திலே நீங்களே பேசலாம். கர்த்தரிடத்திலே செல்வதற்கு நம்முடைய தேவைக்காக வேறு யாராவது ஜெபித்தால் தான் ஆண்டவர் கேட்பார் என்று எண்ணுவது நம்முடைய விசுவாச குறைவை தான் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட காலங்களுக்காக குறிப்பிட்ட வரங்களை கொடுத்திருந்தார். மார்ட்டின் லூத்தருக்கு தேவன் கொடுத்திருந்த வரம் இன்றைக்கு யாரிடத்திலேயும் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிப்பட்ட வரம் தேவையோ அதை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்படும் வரங்கள் மூலமாக முழு திருச்சபையுமே பயன்பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 12:10, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அற்புதங்களை செய்யும் சக்தி என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தல். அப்போஸ்தலருடைய காலங்களிலே அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது. ஆனால் இந்நாட்களிலே அதைவிட பெரிய காரியங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த காலங்களிலே தனி நபர்களோடு பேசினார். சமாரிய பெண்ணிடத்தில் பேசினார், நிக்கோதேவனிடத்தில் பேசினார். அவர்கள் மாற்றம் பெற்றார்கள். இதை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார் என்றால் அது பெரிய ஒரு செயல். தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கிறிஸ்துவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துதல், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தல். இதை செய்ய விருப்பமுள்ள அநேகர் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பவர்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துவார் என்று நம்புகிறவர்களும் தேவை. ஆவியை பகுத்தறிவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உண்மை எது மாயை எது என்பதை பகுத்தறியும் ஒரு வரம். அது எனக்கு இல்லை. பலமுறை நானும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். நான் நம்பிய பலர் என்னை ஏமாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் உண்மை உள்ளவர்கள், நேர்மையானவர்கள் என்று எண்ணி பலர் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுத்தறியும் வரம் பெற்ற சிலரையும் நாம் பார்த்திருக்கலாம். சிலருடைய கணவனோ மனைவியோ சில காரியங்களை குறித்து முதலாவதாகவே எச்சரிப்பார்கள். இந்த குறிப்பிட்ட காரியங்களிலே எங்கள் கவனமாக இருங்கள் என்று அவர்கள் சொல்வது
நமக்கு வித்தியாசமானதாக தெரிந்தாலும் பல வேளைகளிலே அவர்கள் சொன்னது சரிதான் என்பதை பின்னாலே தான் நாம் கண்டுகொள்கிறோம். ஆவியானவர் கொடுக்கும் மற்றும் ஒரு வரம்தான் பற்பல பாஷைகளை பேசுவது. இது யாருக்கும் தெரியாத மொழியை குறித்தா சொல்கிறது? இல்லை, யாருக்கும் தெரியாத மொழியை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை. பற்பல விதமான பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் மொழிபெயர்க்கப்படாத இன்னும் எத்தனையோ மொழிகள் உண்டு. அப்படி பல்வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை எடுத்துச் செல்ல வேண்டியது அவசரமானது, அவசியமானது. சிலருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரங்களை கர்த்தர் அருளி இருக்கிறார், அதாவது மொழிபெயர்க்கும் வரம். 1 கொரிந்தியர் 12:11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சிறந்த வரத்தையே எனக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்க நமக்கு உரிமை இல்லை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறார். அவர்கள் எல்லாரும் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், பற்பல பாஷைகளை பேசுகிறவர்களினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள். எனவேதான் இதை குறித்து பவுல் இவ்வாறு எழுதியிருக்கிறார். தவறான எண்ணங்களை சரி செய்வதற்காக விவரமாக எழுதுகிறார். அநேக வரங்கள் உண்டு என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் யாருக்கு என்னென்ன வரம் கொடுக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே அந்த வரங்களை கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். மற்றும் ஒருவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரத்தை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை. பலர் எங்களிடத்திலே வந்து கேட்கிற ஒரு காரியம், ஐயா, நான் பற்பல பாஷைகளை பேச வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். வரத்தை கேட்பது நம்முடைய கடமை அல்ல. ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும் அறிவு நமக்கு தேவை. அதை உணர்ந்து கொண்டு அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவதே முக்கியமானது. அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருள்வாராக. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர உதவியாக இருந்திருக்கும். என்ன கற்றுக்கொண்டோம்? நீங்கள் எந்த வரத்தை பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. கர்த்தரே அந்த வரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார். அவருடைய நாம மகிமைக்காகவே அவர் அதை பயன்படுத்துகிறார். திருச்சபைக்குள்ளே இருக்கிற பலரை விட வெளியே இருக்கும் சிலர் இயேசுவை அதிகம் விசுவாசிக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கிறிஸ்துவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துதல், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தல். இதை செய்ய விருப்பமுள்ள அநேகர் இன்றைக்கு தேவை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 29:23 பின்பாகம்.